Yes. Hi everyone, welcome to Nama Martial Art channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போது 7 types of karate process பத்தி பார்க்க போறோம். என் பேரு ஸ்ரீனா, சமந்தா and black belt in initiative karate. நீங்க பார்க்க போது process. கராத்தேல ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா blocks. blocks என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்போனன்ட்க்கு வேണ്ടി நம்மள ப்ரொடெக்ட் பண்ணணும். So every person want to must learn blocks. First standing stances நம்ம practice பண்ணலாம். Standing stances first வந்து half கொடாச்சு நின்னு நம்ம practice பண்ணணும். First யார் கத்துக்கிறதா இருந்தாலும் இந்த ஸ்டான்ஸ்ல நின்னு எல்லா blocks practice பண்ணதுக்கு அப்புறம் மூவ்மெண்டோட நம்ம practice பண்ணணும். First standingல practice பண்ணலாம். First Kidaniki down block. இந்த பெல்ட் கட்டிங்க பார்த்தீங்களா, இந்த லோயர் சேம்பர் அது ஹிப் ரீஜன்ல இருந்து ஃபுட் வரைக்கும் உள்ள பிளேஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிளாக். இந்த ஹிப்ல இருந்து இந்த ஃபுட் வரைக்கும் வர அட்டாக்ஸை தடுக்கக்கூடியது தான் கிடானிக்கி டவுன் பிளாக். ஓகேவா, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டேரக்ட் டைப்ல காமிக்கிறேன். வெர்ச்சுவல் டைப்ல ஒரு ஹேண்ட், அதாவது நம்மளோட லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஷோல்டர்லையும் ரைட் ஹேண்டை ஓப்பன்லேயே வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து கிராஸா அப்படியே பிளாக் பண்ணிட்டே வரணும். பிளாக் பண்ணிட்டு வரும்போது இந்த லெஃப்ட் சைடு ஹிப் இருக்கு வச்சுங்களா, அதை லைட்டை டேர்ன் பண்ணணும். எதுக்கு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டேர்ன் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா, இந்த மாதிரி பிளாக் பண்ணணும். அதே மாதிரி ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஹேண்டு நேராக வச்சு நேராக ஷோல்டர் நேராக வச்சு ரைட் ஹேண்டுக்கு லெஃப்ட் சைடு எடுக்கணும். இது இந்த டவுன் பிளாக் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். முன்னாடி பாருங்க, லெஃப்ட் ஹேண்டால டவுன் பிளாக் பண்ணா ரைட் ஷோல்டர்ல வச்சு டவுன் பிளாக் பண்ணணும். ரைட் ஹேண்டால டவுன் பிளாக் பண்ணா லெஃப்ட் ஷோல்டர்ல வச்சு இங்கே எடுத்து டவுன் பிளாக். ஓகேவா, சரி இப்போ நம்ம பிளாக் பண்ணுவோம், அதுக்கப்புறமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டுக்கு ரைட் ஷோல்டர்ல வச்சுருக்கேன். ரைட் ஹேண்டை இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் மெத்தடு. ஓகேவா, 1 2 3 4 5. இது ஃபுல் ஸ்பீட். உங்களுக்கு ஸ்லோவா காமிக்கிற மாதிரி 1 2 3 4 5. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பிளாக் பண்ணும்போது ஆப்போனன்ட்டோட அட்டாக்கை நம்ம பிளாக் பண்ணும்போது அட்டாக் பண்ணும்போது நம்ம பிளாக் பண்ணும்போது இங்கேருந்து நம்மளோட ஹிப்போட பவரை டேர்ன் பண்ணும்போது இந்த ஹேண்டுக்கு பவர், அப்பதான் நம்மளால பிளாக் பண்ண முடியும். இதே விஷயத்தை நம்ம ஸ்டாண்டிங்ல கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எல்லா பிளாக்ஸுக்கும் ஒவ்வொரு டேர்னிங் இருக்கும். அதை கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எப்பேற்பட்ட அந்த அட்டாக் ஆகிறதும் நம்மளால ஈஸியாக பிளாக் பண்ண முடியும். இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். வெறும் நம்ம பண்ணக்கூடாது. அது மாதிரி ஹேண்டை கரெக்டாக டேர்ன் பண்ணி எடுக்கணும். இதான் ரொம்ப முக்கியம், டேர்ன் பண்ணி எடுக்கணும். ஓகேவா, இது டவுன் பிளாக். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஜோடா நிக்கி அப்பர் பிளாக். ஓகேவா, அப்பர் பிளாக் நம்ம பண்ண வேண்டியதுன்னா ஃபோர் லெக்ல வர அட்டாக்கை, டவுனோட வர அட்டாக்கை, ஃபோர் லெக் மேலேருந்து கீழே வர அட்டாக்கை நம்மளோட ஃபோர் ஆர்மால பிளாக் பண்ணக்கூடிய பிளாக் தான் அப்பர் பிளாக், ஜோடா நிக்கி. ஓகேவா, இதை எப்படி பண்ண முடியும், ஃபுல் ஸ்பீடில் காமிக்கிறேன். இந்த ஹேண்டு ஃபோர் லெக்குக்கு மேலே இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ஸ்லாண்டில் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பிளாக் பண்ணணும். 1 லைட்டாக டர்ன் இருக்கும். 2 3 4 5. இப்போ ஸ்லோவாக காமிங்க. 1 இந்த 4 ஆமாங்க, 4 லெக்குக்கு மேலே வர அட்டாக 2 3 4 5. ஓகேவா, இது ஜோடா நிக்கி அப்பர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க பிளாக் என்ன அப்படின்னா யுச்சி ஜோடா நிக்கி. யுச்சி யுக்கி, மிடில் பிளாக், இன்சைடு பிளாக். இந்த மாதிரி நிறைய டைப்பான பேரை கூப்பிடுவாங்க. குட்டி பசங்களுக்கு நம்ம சொல்லும்போது மிடில் பிளாக் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம பெரியவங்களுக்கு ப்ளூ பெல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம இன்சைடு பிளாக் அப்படின்னு சொன்னோம். அந்த டெக்னிக்கல் வேர்டை அவங்களுக்கு புரிய வைக்கணும்.
என்ன மிடில் பிளாக் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேம்பர் அதாவது நம்ம பாடியில 3 டிவைட் பண்ணிப்போம். அப்பர் சேம்பர், மிடில் சேம்பர், லோயர் சேம்பர். அப்பர் சேம்பர்னா ஹெட் ஃபோர் ஹெட்லேருந்து நெக் வரைக்கும். நெக்ஸ்ட் மிடில் சேம்பர்னா நெக் கீழேருந்து அப்டமன் இந்த பெல்ட் கட்டுற வரைக்கும் இதெல்லாம் வரைக்கும். டவுன் சேம்பர், லோயர் சேம்பர்னா இந்த ஹிப் பொசிஷன்லேருந்து ஊட்டி வரைக்கும். இப்படி இதை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். இதில் அதுதான் மிடில் பிளாக். மிடில் அட்டாக்ஸ் வர எல்லாத்துக்கும் பிளாக் பண்ணக்கூடிய ஒரு பிளாக்காக சொல்கிறோம். அதான் மிடில் பிளாக்னு சொல்கிறோம். சரியா? மிடில் பிளாக் 1 2 3 4 5 இந்த ஃபுல் டைட்டோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து சீக்கில் வர அட்டாக்கு, செஸ்ட் நேராக வர பஞ்சஸ், எல்லா பஞ்சஸ் அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணணும். ஓகேவா? மிடில் பிளாக் வந்து சரி. இப்போ இது ஸ்லோ மோஷனில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கவுண்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தடில் 1 2 3 4 5 இது ரிச்சி ஜுவலானிக்கு ரிச்சி இருக்கு இன்சைட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போகும்போது சிசர் பிளாக் ஜிஜி இருக்கு. ஜிஜி இருக்கு அப்படிங்கிறதும் ஃபோர்ஹெட்டுக்கு மேலே வர அட்டாக் தடுக்கக்கூடியதான். ஆனால் வந்து வெப்பன் மாதிரி பெரிய இல்லைன்னா ஆயுதம் வெப்பன் இல்லைன்னா வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்ததான் தடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுதான் ஜிஜிவிக்கி. இது சிசர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹிப்லேருந்து ஹேண்டை ஸ்ட்ரைட்டாக மேலே எடுத்து போய் இந்த மாதிரி எக்ஸ் மாறும் சிசர் மாதிரி. இதுக்கு இடையில இந்த இன்பிட்வீன் 2 பிளேஸ்க்கு இடையில நம்ம பிளாக் பண்ணிட்டு இது பண்ணணும். சரியா? இன்னொரு பிளாக் பாருங்க. 1 2 3 4 5. ஸ்லோ மோஷன் காணுங்க. இந்த 4 ஹெட் வர பிளேஸ்க்கு நேரா கரெக்டா எக்ஸாக்டா ஜாயிண்ட் ஆகி நம்ம டைட் பண்ணிக்கணும். ஹேண்ட் டைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபோராமுக்கு மேல பிளாக் ஆயிடுதா, இந்த ஆர்ம் வந்து என்ன ஆகும்னா இந்த இயர் கிட்ட கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருந்துச்சுன்னா பிளாக் டைட் ஆகும். ஓகேவா? இதுதான் நீங்க கரெக்டா பண்ணணும். இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணி இங்கே வச்சிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹைட்டுக்கு நம்ம இந்த லாக் பண்ணுவோம். இந்த ஆர்ம் அந்த இயர் நேரம் ஃபோராம் அப்பதான் என்னவாகும் டைட் ஆகி லாக் பண்ணுவோம். ஓகேவா? 1 2 3 4 5. பிளாக் பேரு ஷூட்டோ பிளாக். ஷூட்டோ பிளாக் அப்படிங்கிறது யூனிவர்சல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நைஃப் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஷூட்டோ அப்படிங்கிறது நம்ம ஹேண்ட்ல இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு வெப்பன் கூட. இதெல்லாம் பிளாக் பண்ண முடியும், என்ன அட்டாக் பண்ண முடியும். மாக் அதாவது வருமம், ஒரு ஆப்பனத்தோட நர்ஸ்ல போய் அட்டாக் பண்றத வருமம்னு சொல்லுவாங்க. இந்த ஓப்பன் ஹேண்ட் டெக்னிக் அப்படின்னு இன்னொரு பேரால கராத்தேல சொல்லுவாங்க. ஓகேவா? வருமம், மாக். ஓகேவா? ஓப்பன் ஹேண்ட் டெக்னிக், நைஃப் பிளாக், ஷூட்டோங்கிறது ஒரு யூனிவர்சல் பிளாக். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேண்ட் வச்சுட்டு வந்துடுவோம். இப்போ ஷூட்டோட ஃபர்ஸ்ட் டைப், பேசிக் டைப். ஒரு ஹேண்டை அதாவது ரைட் ஹேண்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஓப்பன் வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்ட் ஷோல்டர் வச்சுக்கணும். நம்ம டவுன் பிளாக்ல பார்த்தோம்ல அதே மாதிரி தான், ஆனால் டேரக்டா ஸ்ட்ரைட்டா வரணும். ஓகேவா? இந்த பிளாக் நான் பண்ணும்போது இன்னொரு ஹேண்ட் உள்ள வருதுன்னா அந்த ரைட் ஹேண்டு, அந்த ரைட் ஹேண்டு அப்படியே டேர்ன் ஆகி இந்த மாதிரி வந்துடணும். லெஃப்ட் ஹேண்டு நம்ம இந்த ஷோல்டருக்கு பாருங்க இந்த இடத்தோட கவர் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி பார்ப்போமா? எழுதிச்சு ஸ்ட்ரைட்டா அப்படியே ஒரு லைன் வரைஞ்ச மாதிரி எடுத்துட்டு வரணும். ரைட் ஹேண்ட் அப்படியே டர்ன் பண்ணி உள்ள எடுத்துட்டு வரணும். பிளாக் பண்ணி இப்போ லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே ஓப்பன்ல வச்சுப்போம். ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் லைன் வச்சு பிளாக் பண்ணி பார்ப்போம். இது டோட்டலா நம்மளோட ஹாஃப் சைடு பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடும். அதாவது
கவர் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்டர் என்ன பண்ணா ஆப்பனோட அட்டாக்கை கரெக்டாக பிளாக் பண்ணணும், இன்னும் ஹிட் பண்ணணும். ஆப்பன் அட்டாக்கும் பண்ணணும், இந்த பிளாக்கும் பண்ணும் அட்டாக்கும் பண்ணும். யூனிவர்சல் பிளாக் அதுதான் சொல்லுவோம். நைஃப் மாதிரி கட் பண்ணக்கூடிய ஒரு பிளாக். இது எப்படி இப்போ நம்ம கவுண்டர் வச்சு பார்ப்போம். 2 டைப் சொன்னீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைப் டேரக்டாக பண்ணுறாங்க. 1 2 இந்த ஹிப் பொசிஷன் லைட்டா டர்ன் ஆகும். இங்கே தான் நம்ம ஹேண்டுக்கே பவர் வரும். ஓகேவா? 3 4 5 6. இப்போ இன்னொரு மெத்தட் இருக்கு. இதை நீங்க நல்லா கவனிங்க, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்டைலா இருக்கும். நம்ம ஹேண்டோட ஸ்பீட் மூவ்மெண்ட்டை காமிக்கக்கூடிய ஒரு பிளாக். கண்ணு நிற்கிற நேரத்தில் ஆஃப் பண்ண பிளாக் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க சென்சாய் அப்படின்னு கேட்டா, நான் இதுக்கு முன்னாடி ஸ்லோவா பண்ண வச்சுங்களா, அதே ஸ்லோவா பண்ற மெத்தட் தான். ஆனா கை போகும்போது இங்கேருந்து வச்சு பிளாக் பண்ணும். என்ன சென்சாய் பண்ணுது அப்படின்னு கேட்டா, ஆஃப் பண்ண வர அட்டாக் முன்னாடியே நம்ம போய் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் போட்டு பிளாக் பண்ணணும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஸ்லோ மோஷன்ல காமிக்கிற பாருங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் அதே மாதிரி பண்ணுங்க, ஸ்லோவா பண்ணுங்க. இப்போ இதை கவுண்டேஜ் பார்க்கணுமா? 1 2 3 4. இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸ்லோவா. ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கமெண்ட்ல போடுறேன். இல்லைன்னா வேற வீடியோ பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். பிளாக் என்ன அப்படின்னா ஷோட்டோ பாம் பிளாக். ஷோட்டோ பிளாக் பாருங்க. ஷோட்டோ அப்படிங்கிறது நம்மளோட ரெடி பொசிஷன். இந்த ஹேண்ட் ஃபிஸ்ட் இருக்கிற இடத்துல இருந்து கரெக்டாக இங்கே பாருங்க, இந்த பாமால வர ஆப்பனோட அட்டாக்கை பிளாக் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட் டைப் பிளாக். இதில் ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், லைஃப்பில் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸாக வரக்கூடிய அட்டாக்ஸை, ஃபோர்ஸாக வரக்கூடிய ஒரு ரியாக்ஷனை நம்ம சாஃப்ட் கார்னரில் தடுக்கணும். அவங்களும் ஃபோர்ஸாக அட்டாக் பண்ண வந்து நம்மளும் ஃபோர்ஸாகவே திருப்பியும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பதில் ஃபோர்ஸாக வர அட்டாக்கை வந்த டைரக்ஷன்லேருந்து ரீடைரக்ட் பண்ணக்கூடிய மெத்தடை கற்றுக் கொடுக்குறது தான் அந்த ஷோட்டோ பிளாக். நம்மளுக்கு அதே மாதிரி நிறைய சுச்சுவேஷன் கூட வரும், நிறையா ஃபோர்ஸபிள் சுச்சுவேஷன் வரும். அப்போ நம்ம தடுமாறாமல் இதே மாதிரி நம்ம அதை ரீடைரக்ட் பண்ணணும். அப்படி ரீடைரக்ட் பண்ணுறதுனால நம்மளை சேவ் பண்ணிக்க முடியும், அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். இந்த பிளாக்ல நம்ம லைஃப்பில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அது. ஹார்ட் அதுக்கு ஆப்போசிட் சாஃப்ட். ஓகேவா? அந்த சாஃப்ட் ஆப்போசிட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஷோட்டோ யூஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கையை ஃபார்முலால பிளாக் பண்ண போகிறோம். நான் ஃபுல் ஸ்பீடில் காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே இந்த ஹிப் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதோட மூவ்மெண்ட்டோட பவரில் தான் என்ன ஆகும்னா நம்ம பிளாக் பண்ணும்போது அவங்களோட அட்டாக்கை பிளாக் பண்ண முடியும். அப்போ இங்கே டேர்ன் ஆகணும் லைட்டாக. ஒரு பிளாக் முடிக்கும் போது நம்மளுக்கு ஆப்பனண்ட்டை திருப்பியும் அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி, அப்போ தான் நம்ம அட்டாக் பண்ணணும். கராத்தேனா ஏதாவது என்ன நினைச்சிருவாங்கன்னா பஞ்சு கிக்கு ஆப்பனண்ட் அட்டாக் பண்ணிடுறது, கோபமாக இருக்கிறது நினச்சிருவாங்க. நல்லா கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, நல்லா கராத்தே கற்றுக்கிட்டவங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா கோபப்பட முடியாங்க. நம்பர் 1 வர அட்டாக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற டைமிங்ல தான் அவங்க அட்டாக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பரான ஸ்டான்ஸு, ப்ராப்பரான போஸ்டர், ப்ராப்பரான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, குமி அப்படின்னு ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க, கவனிக்கிறது. சரியா? இதை நீங்கள் பசங்க நீங்கள் நல்லா கவனிக்க அதே நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 1 இப்போ ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். 2 3 4 5. நம்ம பிளாக் பண்ற இடம் இந்த ஃபார்மோட இந்த இடம் தான்.
இந்த ரீஜனை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த ரீஜனை யூஸ் பண்ணி தான் ஆப்போனன்ட்டோட அட்டாக் பண்ணுறோம். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஷோட்டோ யுகி, ஷார்ட்டோ யுகி. நெக்ஸ்ட் பார்க்கலாம் அவுட் சைடு டாட். ஓகேவா? ஷார்ட்டோ யுகி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் அப்படியே டேர்ன் ஆகி இந்த பக்கம் வரும். என்னென்ன சென்ஸை கவர் பண்ணுது அப்படின்னா ஃபேஸ், நெக்ஸ்ட் செஸ்ட். செஸ்ட் சைடு ரீஜனுக்கு இது வரைக்கும் கவர் பண்ண முடியாது. முன்னாடியே ப்ரொடெக்ட் பண்ணிடணும். ஸ்பீடாக காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம ஸ்லோ மோஷன்ல கவுண்ட் பண்ணலாம். 1 2 இந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ணுது. ஃபேஸ் வந்துச்சுன்னா இந்த எம்பி இருக்கிறதுல செஸ்ட் மேல பண்ணணும். 3 4 5. இங்க வந்து நான் 4 ஆகணும். நம்மளோட ஆர்மையும் டைட் பண்ணணும் ஃபிஸ்டா. அதே மாதிரி இந்த ஹிப் ரீஜன் நம்ம டர்ன் பண்ணும்போது பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி ஓகேவா? இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ப்ளீஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டாண்டிங் மூவ்மெண்ட்டாக பார்த்துட்டோம்ல, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் அது ஃபைட்டிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடை நம்ம பார்க்கலாம்.